வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய 1000 காலத்து பயிர் அத்தியாயம் 1. பிற்பகல் மணி 12:45. சாப்பிட போலாமா? பக்கத்து சீட்டுக்காரியான சசிகலா கேட்க, செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு மலர் பேனாவை மூடினாள். பையிலிருந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு 2 பேரும் அந்த தளத்திலே இருந்த சாப்பாட்டறைக்கு சென்றார்கள். ரொம்ப பெரிய அலுவலகம் என்று இல்லாததாலோ என்னவோ அவர்களுக்கென்னு ஒரு கேன்டீன் கிடையாது. அன்றாடம் 4 தரம் இந்தியா காஃபி ஹவுஸிலிருந்து ஹாட் கேஸில் காஃபி எடுத்து வந்து ஒருவன் விற்பான். தேவைப்பட்டால் அதை வாங்கி குடிப்பார்கள். நடுவில் தலைவலி பசி என்றால் அனுமதி கேட்டுக்கொண்டு எங்கேயாவது போய் வர வேண்டியதுதான். சாப்பாட்டறையில் அத்தனை கூட்டமில்லை. 12:30 துவங்கி அவரவர் குழுவாய் வந்து சாப்பாட்டை முடித்துக்கொண்டு போய்விடுவதால் எப்போதுமே அங்கு நெரிசல் இருக்காது. ஜன்னல் ஓரமாக இருந்த மேஜையில் டப்பாக்களை வைத்துவிட்டு கூலரில் இருந்த 2 லோட்டா தண்ணீர் பிடித்து வந்து உட்கார்ந்தார்கள். நீ என்ன கொண்டு வந்திருக்கே மலர்? தெரியாது. அம்மா என்ன வச்சுருக்காங்கன்னு கேட்கலை. எங்கள் அம்மா பூரி செஞ்சு குடிச்சிருக்காங்க, 2 எடுத்துக்கோ. டப்பாவை திறந்த மலர்விழி அதிலிருந்த எலுமிச்சை சோற்றில் ஒரு பகுதியை சசிகலாவின் டப்பா மூடியில் வைத்தாள். போரும் போரும், எனக்கே அத்தனையும் தள்ளிடாதே. ஒரு நிமிஷம் மௌனமாய் இருவரும் ருசித்து சாப்பிட்டார்கள். பின் சசிகலா கேட்டால், காலையிலேருந்து நீ சரியா இல்லை மலர், வாட்டமாக இருக்கிற மாதிரி தோணுது. உடம்பு சரியில்லையா? மலர்விழி அவளை நிமிர்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டாள். உடம்புக்கு என்ன, அது நல்லா தான் இருக்கு. என்ன விஷயம்? நான் 2 நாள் லீவில் போயிருந்தப்போ ஆஃபீஸில் ஏதாவது நடந்துச்சா? ஆஃபீஸர் சிடுமூஞ்சி திட்டினாரா? திருப்பதிக்கு வேண்டுதல் செலுத்தாமல் இருப்பதால் தான் பெண்களுக்கு திருமணம் தட்டுகிறது என்று அம்மா ஓயாது புலம்பியதை காண சகியாமல் அவளை அழைத்து கொண்டு திருப்பதிக்கு சென்றிருந்ததில் 2 நாளாக சசிகலா அலுவலகத்துக்கு வரவில்லை. சொல்லு மலர். நேற்று நான் 1/2 நாள் லீவ் சசி. ஓ, உருவங்களை சுருக்கி கொண்டு யோசித்த சசி எதுக்கு என்றால், வேறு எதுக்கு? எல்லா கல்யாணமாகாத பொண்ணுங்களும் 1/2 நாள் லீவ் எதுக்காக கேட்பாங்களோ அந்த காரணத்துக்காக தான். பெண் பார்க்க வந்தாங்களா? யாரு? எனக்கு நீ சொல்லவே இல்லை பாரு. மலர்விழி உதட்டை பிதுக்கினாள். எனக்கு தெரிஞ்சாதானே உன்கிட்ட சொல்ல. அப்பா திடீர்னுட்டு நேற்று மத்தியானம் ஃபோன் பண்ணி, இன்னார் வராங்க, நீ 1/2 நாள் லீவு போட்டுட்டு வான்னு சொல்ல கொண்டு தானே எனக்கு விவரம் தெரியும். வந்தாங்களா? என்ன சொன்னாங்க? வராமல் வந்து மூக்கை பிடிக்க டிஃபன் தின்னாங்க. அப்புறம் வழக்கமாக எல்லோரும் சொல்கிறது சொல்லிட்டு போனாங்க. பையன் யார்? விவரமாக சொல்லு மலர். சசிகலா மலர்விழியை விட 7-8 வயசு பெரியவள். 29 30 ஆகிறது வயசு. சசிகலா குடும்பம் கிட்டத்தட்ட குசேலர் குடும்பம் போன்றது. மொத்த குழந்தைகள் 9. இவள் 6வது பெண். இவளுக்கு மேல் இன்னும் 2 அக்காமார்கள் திருமணமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு கல்யாணமாகி எனக்கு லைன் கிளியர் ஆகிறதுக்குள்ளே நான் உண்மையிலேயே கேள்வியாயிடுவேன். எனக்கு கல்யாணமே வேணாம் மலர். ஒரு ஆம்பளையை நம்பி வாழ்ந்தா தானா என் கையே எனக்கு உதவியாக இருக்க முடியாதா? அக்காக்களுக்கு ஒரு வழி பிறந்துச்சுன்னா போகிறோம். அப்புறம் நான் ஆம்பளையை கணக்காக தனியாக இருந்துடுவேன். ஆனால் எங்கே அவன் 10 கொண்டா 20 கொண்டான்னு கூசாமல் கை நீட்டுறதை பார்க்குறப்ப இப்போதைக்கு எங்கள் அக்காக்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தோணலை. சசிகலா சொல்றது சரிதான். அவளோடு பிறந்தவர்கள் பணம் இல்லாத பெண்கள். அவ்வளவாக படிப்பும் இல்லை, அழகும் சுமார்தான். அப்புறம் எங்கிருந்து மாப்பிள்ளை குதிப்பான்? 2ஆம் தாரமாக கொடுத்தால் என்ன குறைந்துவிடும் என்று அப்பா 50-55 வயசுக்காரர்களை பார்க்க முடியும் போதெல்லாம் பெற்றவர் திட்டினாலும் பரவாயில்லை என்று சசிகலா போர்க்குடி தூக்குவாள். மீறி பெண் பார்க்கும் படலம் நடந்தால் இவளிடம் வருத்தப்பட்டு கொள்ளுவாள். நேற்று வந்தவருக்கு 52 வயசாகுது. கல்யாணத்துக்கு பொண்ணு நிற்கிறா. இவர் கடமையை செய்யாமல் வெக்கமில்லாமல் தன் சுகத்துக்கு ஒரே பொண்ணை தேடுறாரு. வழுக்கு விழுந்து கேடு தட்டி போய் மனுஷர் பார்க்க சகிக்கலை. எந்த தைரியத்தோடு இவரெல்லாம் பெண் பார்க்க வரானோ எனக்கு புரியலை. சசிகலா வீட்டிலும் மற்ற தெரிந்தவர்கள் இல்லத்திலும் பெண்ணை பெற்றவர்கள் பாடுபடுவதை காண்கையில் தன் வீட்டின் நிலைமை எவ்வளோ மேல் என்று மலர்விழிக்கு தோன்றினாலும், தன்னை பார்க்கவென ஒருவன் வந்துவிட்டு சீர்வரிசைகள் குறைகிறது என்கிற காரணத்துக்காகவோ அல்லது வேறு எதனாலோ சம்மதம் தட்டி போகும்போது மட்டும் உள்ளுக்குள் ஆத்திரம் கனகனவென்று ஜுவாலை விடும். சொல்லு மலர். நேற்று வந்தவர் யார்? என்ன சொன்னார்?
சொன்னார் சொரக்காயில் உப்பு இல்லைன்னு. வரிசையாக 2 நாள்ல 4-5 பெண்களை பார்க்கறதே பெருமையாக பேசுகிறாங்களே, இவங்களெல்லாம் மனுஷங்க தானா? அந்த அம்மாவும் அவங்க பேச்சும் ஐயோடி சரியான ராட்சச ஜென்மம். இவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு எந்த பொண்ணு முழிக்க போகுதோ. அவங்க அந்தாண்டை போனதும் நானே எங்கள் அப்பா கிட்ட இந்த இடம் நமக்கு வேணாம்னு பளிச்சுன்னு சொல்லிட்டேன். உண்மையாவா? பின்ன அந்த அம்மா வெக்கமில்லாமல் நாளைக்கு 2 பெண்களை பார்க்க போகிறோம், பார்த்துட்டு முடிவே சொல்கிறோம்னு சொன்னப்போ முதுகெலும்பு இல்லாமல் அவங்க புருஷனும் பிள்ளையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு என்ன தலைவிதி? அவங்க சொல்கிறதுக்கு முன்னாலே நாமே வேணாம்னுடுமோன்னு தீர்மானிச்சிட்டேன். உங்கள் அப்பா சம்மதிச்சாரா? என் கருத்து சரின்னு உடனே ஒத்துக்கிட்டாரு. இவங்களையெல்லாம் நிற்க வச்சு சுடணும்னு அம்மா கிட்டே அவர் வருத்தப்பட்டுக்கிட்டதை நானே கேட்டேன். சசிகலா பெருமூச்சு விட்டாள். நீ அந்த விதத்திலே அதிர்ஷ்டக்காரி தான். எங்கள் வீட்டில் எல்லா அநியாயத்துக்கும் எதிராக நான் ஒண்டியாவே குரல் கொடுக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத அப்பா பழிப்பாவத்துக்கு பயந்துக்கிட்டு எப்படியாவது மகளை தள்ளி விட்டுடும்னு தவிக்கிற அம்மா, வாயிலா பூச்சிகளா அக்கா, பட்டுக்கிட்டா குடும்ப பொறுப்பு வந்துடும்னு மனைவியோடு ஒதுங்கி போயிட்ட அண்ணன், எல்லாரையும் வச்சுக்கிட்டு சமாளிக்கிறதுக்குள்ளே எனக்கு தான் மொழி பிதுங்கி போகுது. சிநேகிதியின் வருத்தம் புரிய மலர்விழி அவள் கையை தட்டி சமாதானம் செய்தாள். நம்ம நாட்டிலே பொண்ணா பிறக்கக்கூடாது, அதுவும் ஏழை மகளாக பிறக்கவே கூடாது. விடு. அது சரி, உன் திருப்பதி ட்ரிப் எப்படி இருந்துச்சு? அதை பற்றி சொல்லு. 4 மணி நேரம் கியூவில் நின்று 1 நிமிஷம் கடவுளை பார்த்தோம். நகருங்கன்னு நிற்க விடாமல் விரட்டிட்டாங்க. அந்த கடவுள் கோவிலில் மட்டும் ஏன் தான் இத்தனை கூட்டமோ? பணம் காசு அருவியாக கொட்டுது. மலர்விழி பதில் கூறாமல் சிரிக்க, உனக்காக லட்டு கொண்டாந்திருக்கேன், மறக்காமல் வாங்கிட்டு போ என்று சசிகலா கூற இருவரும் கை கழுவி கொண்டு சீட்டுக்கு வந்தார்கள். மாலை 5:15 சுமாருக்கு வீட்டுக்கு கிளம்பினார்கள். சசிகலா வீடு சிந்தாதிரிப்பேட்டையில். பஸ் ஸ்டாண்டு வரை ஒன்றாக நடந்து சென்று எதிரும் புதிருமாய் பிரிந்தார்கள். முதலில் வந்த 2 பஸ்ஸுகளில் காலை வைக்க கூட இடமில்லாததால் 1/4 மணி காத்துவிட்டு இனியும் நாழியானால் ரொம்ப இருட்டிவிடும் என்ற எண்ணத்தில் 3வதாக வந்த பஸ்ஸில் அடித்து பிடித்து கொண்டு மலர்விழி ஏறினாள். செமை கூட்டம். நவுறு, முன்னாலே நவுறு என்று கண்டக்டர் குரல் கொடுத்தாலும் இடம் இருந்தால் தானே நகர. ஆண்களும் பெண்களும் பண்பாடு நாகரிகம் என்பதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டுவிட்டு துளியிடம் கிடைத்து எப்படியாவது வீட்டுக்கு போனால் போதும் என்பதிலேயே குறியாக இருந்தனர். வலது கையால் தலைக்கு மேல் தொங்கின பிடிமானத்தை பிடித்து கொண்டு பஸ்ஸின் குழுக்களில் யார் மேலும் விழுந்து நாளிருக்க மலர்விழி முயற்சி செய்தாள். தோள்பட்டையிலிருந்து தலைப்பு நழுவாமல் இழுத்து பொருத்தி கொண்டால் தேவலை போல் இருந்தது. விடுமானத்தை விட்டுவிட்டு தலைப்பை பிடிக்க எத்தனிக்கையில் ஒழுங்காக நிற்க முடியாமல் நிதானம் தவறியது. நெரிசலை சாதகமாக்கி கொண்டு எவனோ ஒரு பொறுக்கி பின்னால் உராய்கிற மாதிரி பட்டது. மலர்விழி பல்லை கடித்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டாள். கால்களை தரையில் அழுந்த ஒன்றி கிடைத்த துளி இடைவெளியை பயன்படுத்தி பர்சிலிருந்து சிலரை எடுத்து கண்டக்டரிடம் கொடுத்து தலைப்பை இழுத்து பொருத்தி கொண்டு நிமிர்ந்த போது அவனை பார்த்தாள். அத்தியாயம் 4. சதுரமான முகம், தடிமனாய் கண்ணாடி, மெல்லிய உதடுகள், தாராளமாய் கன்னங்களில் உற்பத்தியாகி இருக்கும் பருக்கள், நடுத்தர உயரம், அதற்கேற்ற பருமன். அவனை கொஞ்சம் நாள்களாக மலர்விழி காலையில் அலுவலகத்துக்கு வரும் வழியில் பார்க்கிறாள். சைதாப்பேட்டை ஸ்டேஷனில் இறங்கி பஸ் பிடிக்க அவசரமாய் நடக்கையில் அவனும் அதே ரயிலில் இருந்து இறங்கி இவள் ஏறும் அதே பஸ்ஸை பிடிப்பது மலர்விழி அறிந்த விஷயம். 10-15 நாள்களாய் இருக்குமா? இருக்கும். அதற்கு முன் மலர்விழி அவனை பார்த்ததில்லை. எங்கிருந்து வருகிறான்? வண்டலூரில் இருந்தா? இல்லை, அடுத்து வரும் நிலையம் எதிலையாவது ஏறுகிறானோ? 4-5 நாள் போல அவனை கவனித்த பின்பு எங்கிருந்து வருகிறான் என்ற கேள்வி எழுந்தபோது உடனுக்குடன் இதேனா அசட்டுத்தனம், எவன் எங்கு ஏறினால் எனக்கென்ன என்று தன்னைத்தானே அதட்டிக்கொண்டு அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காமல் செய்துவிட்டவள்ளுள் இப்போது மாலையில் வீடு திரும்பும் பஸ்ஸில் அவனை பார்த்ததும் அவன் எங்கிருந்து வந்தான் என்ற எண்ணம் சற்றென்று எழுந்தது. டவுனிலிருந்து பயணம் செய்து வருகிறானோ? நான் இன்றைக்கு லேட். 2 பஸ்ஸுகளை கூட்டம் அதிகமின்றி விட்டுவிட்டு இதில் வருவதால் வழக்கத்தை விட 1/2 மணி தாமதமாக வீடு திரும்புகிறேன்.
அவன் நித்தமும் இதே பஸ்ஸில் தான் வருகிறானா? அதுதான் காலையில் பார்க்க முடிந்தாலும் இது நாள் வரை மாலையில் காண நேரிட்டதே இல்லையோ? பஸ் ஒரு குழியில் நொடிக்க இடது பக்கமாய் சரிந்த மலர்விழி நிமிர்ந்து மார்பிலிருந்து நழுவிய தலைப்பை அவசரமாய் சரி செய்து கொண்டாள். என்ன கூட்டம், என்ன நெரிசல்! வியர்வை கசகசக்கும் கை கால் உடம்புகள் மேலே பட கூனி குறுகி நின்றிருந்தவள் ஒரு வழியாய் பஸ் சைதாப்பேட்டை அடைந்ததும் அம்மாடி என்ற உணர்வுடன் இறங்கினாள். கடைத்தெருவில் நடந்து மேம்பாலம் ஏறிய போது 10 அடி பின்னால் அவன் வருவதை உணர முடிந்தது. மின்சார ரயில் வந்ததும் ஏறிக்கொண்டாள். கூட்டம் இங்கும் பிதுங்கி தள்ளியதில் உட்கார இடமில்லை. பரங்கிமலை தாண்டி பழவந்தாங்கலில் வண்டி நின்று புறப்பட்ட போது ஜன்னல் ஓரத்தில் துளியிடம் கிடைக்க அமர்ந்தாள். வண்டி உடனே புறப்படவில்லை. சிக்னல் கிடைக்கவில்லையா? கும்பலாக இறங்கி ரயில் பாதையை குறுக்கில் கடந்து செல்பவர்களை வேடிக்கை பார்க்க சற்றென்று சிவப்பு கோடு போட்ட அந்த சட்டை கண்களில் தனியாக விழுந்தது. பஸ்ஸில் முன்னால் நின்றிருந்த அவன் இந்த சிவப்பு கோடு போட்ட சட்டை தானே அணிந்திருந்தான். அவன்தானா? வீடு இங்கே பழவந்தாங்கலில் இருக்கிறதா? மலர்விழியின் சந்தேகத்தை போக்குகிற விதத்தில் நடந்து கொண்டிருந்தவன் தோலை யாரோ தட்ட அவன் நின்றான். திரும்பினான். அவனேதான். அன்றாடம் காலையிலும் சற்று முன் பஸ்ஸிலும் சந்தித்தவனேதான். அவன் எங்கிருந்து வருகிறான் என்கிற விவரம் தெரிந்துவிட்டது. காரணமில்லாமல் ஒரு நிறைவை தர என்னவோ வேவு பார்த்து துப்பு கண்டுபிடித்து விட்ட மகிழ்ச்சியுடன் மலர்விழி புன்னகைத்து கொண்டாள். அடுத்து வந்த நாள்களிலும் அவர்கள் காலை நேரங்களில் கண்டிப்பாய் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். தன்னை மலர்விழி கவனிக்க தொடங்கிவிட்டாள் என்பது புரிந்துவிட்டது போல அவன் தினமும் சரியாய் அவள் பயணித்து வரும் பெண்கள் பெட்டியின் முன் நின்று அவள் பார்வையில் விழுந்த பின்னர் அவசரமாய் பக்கத்து பெட்டியில் தாவி ஏறுவான். சைதாப்பேட்டையில் மலர்விழி இறங்கி நடக்க துவங்கினதும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பின்னாலேயே வந்து அவள் ஏறும் பஸ்ஸிலேயே ஏறுவான். எப்போதாவது பார்வைகள் சந்தித்து கொண்டதென்றால் சிரிக்கலாமா வேண்டாமா என்கிற சந்தேகம் அவன் முகத்தில் தெரிகிற மாதிரி மலர்விழிக்கு படும். வெறும் பார்வையுடன் நின்றிருந்த விஷயம் கொஞ்சம் முன்னேறியது. அன்று நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகுதான். பஸ்ஸுக்காக காத்திருந்த சமயத்தில் அடாவடித்தனமாய் பாடுவதும் சிகரெட் புகையை பண்பு இல்லாமல் பக்கத்தில் இருந்தவர்கள் மேல் ஊதுவதுமாய் நின்றிருந்த பொறுக்கி ஒருவன் பஸ் வந்து மலர்விழி ஏற முற்பட்ட நிமிஷத்தில் தானும் அவள் மேல் இடித்து கொண்டு ஏற பார்க்க சடார் என்று இடையில் புகுந்து இருவருக்கும் நடுவில் நின்று மலர்விழி மேல் அநியாயத்துக்கு உரச பார்த்தவனை தடுத்து நிறுத்தியதோடு அல்லாமல் அவளை பார்த்து நீங்கள் ஏறுங்க என்று சொல்லவும் செய்தான். பஸ்ஸின் முன்பக்கம் சென்று நின்ற பிறகு அந்த முரடனிடமிருந்து தன்னை காப்பாற்றியதற்கு கண்களாலேயே மலர்விழி அவனுக்கு நன்றி சொன்னாள். இதன் பின் பழவந்தாங்கலில் வண்டி நின்று அவன் இவளை பார்க்கும் கணத்தில் இருவர் நடுவிலும் பரிச்சயமான ஒரு சின்ன புன்னகை பிறக்க ஆரம்பித்தது. அப்புறம் பஸ்ஸுக்காக சைதாப்பேட்டையில் காத்திருக்கும் போது வேறு யாரும் அவளுக்கு தொந்தரவு கொடுக்காமல் ஒரு மெய்காப்பலன் போல பக்கத்தில் நிற்க தொடங்கினான். இப்படி 2 நாள்கள் போன பிறகு முதல் முறையாக அவள் ரயிலில் இருந்து இறங்க காத்திருந்து குட் மார்னிங் என்றான். கண்ணியமாய் தெரிகிறார். பதிலுக்கு விஷ் செய்வதில் தவறென்ன என்று தோன்ற மலர்விழியும் குட் மார்னிங் சொன்னாள். மறுநாள் காலை வணக்கத்தோடு நிற்காமல் என்ன புழுக்கம், இன்னும் 9 மணி ஆகலை, அதுக்குள்ளார என்னமா இருக்குது பார்த்தீங்களா என்று அவன் சொல்ல அவள் ஆமோதித்து தலையசைத்தாள். அதற்கும் அடுத்த நாள் அவன் தைரியத்துடன் பேசினான். கிட்டத்தட்ட 1 மாசமா நாம ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் பேர் என்னென்னு கூட தெரியாது. இது பெரிய தமாஷ் இல்லையா? அவன் சிரிக்க மலர்விழியும் சிரித்தாள். என் பெயர் கண்ணன், சிம்சன் கம்பெனியிலே வேலை பார்க்கிறேன். உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? மலர்விழி. அடேயப்பா, அழகான தமிழ் பேர்னு சொல்லுங்கள். மலர்விழி சப்தமில்லாமல் சிரித்தாள். தினம் 1000 விளக்கிலே இறங்குறீங்களே, அங்கே வேலை பார்க்குறீங்களா? வீடு தாம்பரம். சாயந்தரம் 5:30 மணிக்கு முன்னாலே போயிடுவீங்களோ? ஆமாம், 5:10 பஸ்ஸிலே தான் வழக்கமாக போவேன். அன்று மாலை 5:10 பஸ்ஸில் கண்ணன் இருந்தான். இவளை பார்த்ததும் குட்டியாய் புன்னகைத்து குட் ஈவினிங் என்றான். மறுநாளிலிருந்து கண்ணன் மாமூலா 5:10 பஸ்ஸில் வர துவங்க
அவன் தனக்காக தான் வருகிறான் என்பதை மலர்விழியால் புரிந்து கொள்ள முடிந்தது. இருந்தும் வெகுளியாக கேட்பது போல ஒரு முறை, முன்னெல்லாம் இந்த பஸ்ஸில் வரமாட்டீங்க போலிருக்கே என்று கேட்க பதில் சொல்ல தெரியாமல் கண்ணன் அசட்டு சிரிப்பொன்றை உதைத்தான். பின் வேலை சுருக்க முடிஞ்சிடுது, அதான் சீக்கிரம் கிளம்புறேன் என்று எதையாவது சொல்ல வேணுமே என்று சமாளித்தான். இன்னும் கொஞ்சம் நெருக்கம் வந்த பிறகு ஒரு நாள் லேடிஸ் பெட்டியிலையும் தான் கூட்டம் அதிகமாக இருக்கு, வாங்கலேன், 2 பேரும் சேர்ந்து ஒரே பெட்டியிலே போகலாம் என்று அவன் அழைக்க அதில் தவறு ஒன்றும் இருப்பதாக தோன்றாததால் மலர்விழி சம்மதித்தாள். இளவெட்டங்கள் நிறைய அந்த பெட்டியில் கிண்டி நிலையத்தில் ஏறி கர்ணாபினாவென்று பேசி கொண்டு வர என் வார்த்தையை மதித்து இவள் இந்த பெட்டியில் ஏறியிருக்கிறாள், பழவந்தாங்கலிலிருந்து தனியாக இவர்களுடன் இவளை பயணிக்க செய்வது சரியில்லை என்று தோன்ற தன் ஸ்டேஷனில் இறங்காமல் தொடர்ந்து பிரயாணம் செய்வது என்று முடிவுக்கு கண்ணன் வர அது புரியாமல் மலர்விழி விழித்தாள். என்ன கண்ணன், உங்கள் ஸ்டேஷன் வந்துடுச்சே, இறங்கலையா? இல்லை, ஏன்? கண்ணன் சுற்றி இருந்தவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு குரலை தாழ்த்து கொண்டான். சூழ்நிலை சரியா இல்லை, நீங்கள் தனியாக இவங்க கூட பிரயாணம் பண்ண வேணாம்னு தான். அதுக்காக தாம்பரம் வரைக்குமா வர போகிறீங்க? வரக்கூடாதா? கண்ணனின் குரலில் காணப்பட்ட பரிவும் கரிசனமும் திடீரென்று மனசுக்குள் வண்ண வண்ணமாய் பட்டாம்பூச்சிகளை ஓசைப்படுத்தாமல் பறக்க வைக்க, வாயு வார்த்தையாக எதுவும் சொல்ல தெரியாவிட்டாலும் கண்களை உயர்த்தி அவனை பார்த்து அழகாய் மலர்விழி புன்னகைத்தாள்.